Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான மட்டன் நெஞ்செலும்பு ஃப்ரை ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நெஞ்செலும்பு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். நான் நெஞ்செலும்பு சூப்பில் இருக்கிற அந்த கறியை தான் எடுத்து இதில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். சூப்பில் போடுற அந்த மட்டன் எலும்பு நெஞ்சு கறி சாப்பிட பிடிக்காதவங்களுக்காக இது மாதிரி நம்ம தனியாக எடுத்து சூப்பு தனியாக அந்த மட்டன் கறி தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இது வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அதோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா அது மசிகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து தான் நான் வதக்கிட்டுருக்கேன். தக்காளி இந்த ஸ்டேஜில் இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம சூப்லேருந்து எடுத்த நெஞ்செலும்பு கறியை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். மிளகாய் தூள் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த தூள்லலாம் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்கல. நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து அந்த கல்லையே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மட்டன் அந்த நெஞ்செலும்பு ஃப்ரை தான் செய்ய போகிறோம், அதனால் நிறைய தண்ணி சேர்க்கல. எலும்பு நல்லா ஆல்ரெடி பாயில் ஆனது தான், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்த பிறகு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஓப்பன்லேயே வச்சு அப்படியே குக் பண்ணுவோம். இது இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும், மசாலாலாம் நல்லா அந்த கறியில் கோட் ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சுண்டின பிறகு மிளகு இடித்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். மிளகு தூளாக சேர்க்காமல் இடித்து சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும் இந்த கறிக்கு ஃப்ரை பண்ணுறப்போ. இடித்த மிளகு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த ஹீட்லேயே நல்லா மசாலா நல்லா கறியில் கோட்டாகும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை மாதிரி நல்லா ட்ரையாக கிடைக்கும். நம்ம மிளகு இடித்து சேர்க்கறதுனால இது சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஆகிடுச்சு. நம்மளோட மட்டன் நெஞ்செலும்பு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நெஞ்செலும்பு நம்ம சாப்பிட பிடிக்காதவங்க இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா திக்காக எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். சூப்லேயோ குழம்புலையோ இது மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்குறப்போ அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் நெஞ்செலும்பு சூப் நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அப்புறம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.